சத்தம் ஒரு அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்பு மாறவன் சொல்லுகிற மாத்திரம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். அவரே நம்முடைய பலனும் ரட்சிப்பும் கீதமுமானவர். காலை வேளையில துதித்து பாடிட பாத்திரமே என்ற பழைய பாடலை சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி சின்ன பிள்ளை முதல்ல சத்தமாக காலை வேளையில் இருதயங்கள் நன்றியால்
மகிமைப்படுவதாக. ஆமென். யெகோவா நிஸ்ஸி இத்தனை நாட்களை நாம ஜெயமாய் நடத்திட்டு வந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனியும் சில நாட்கள் இந்த வருடம் முடிவுக்கு இருக்கு. இது நம்ம தொடர்ந்து ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். யெகோவா நிஸ்ஸி எந்த செய்யக்கூடிய இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அவர் ஒருவரே துதிக்கப்பட பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வளவுதான் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில கைகள் மாத்திரம் தான் உயருது. ரொம்ப வருத்தமா இருக்கு. சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஈஎல்சி என்றாலே ஆர்ப்பரிக்கிற ஒரு சபையா இருக்கு. ஆமென். ஆர்ப்பரிக்கும் போது எல்லா கட்டுகளும் எல்லா முகங்களும் முறிக்கப்படும். ஆமென். சேர்ந்து பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை.
கவலை வியாதியாவும் மாற்றுவார். மரங்கள் கட்டியால் பறிப்போம். கட்டி கவலை வியாதியாவும் மாற்றுவார். மரங்கள் கட்டியால் பறிப்போம். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. அதுவே தேவமணியா உயிரை பெறுவதாக. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. 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 நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். உன்னம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றும் இன்றும் மாறினார் நம் இயேசுவை. கரங்கள் உயர்த்தி துதித்திடுவோம். இன்றும் இன்றும் மாறினார் நம் இயேசுவை. கரங்கள் உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா எழுந்திருப்போமா ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆமென். யெகோவா இஸ்ராயேலே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த காலை வேளையில உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. உங்க பரிசுத்த நாமத்தை பொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம். வாயில திறந்து நவமான பாஷைகளை வாயில திறந்து அவர் ஆராதிப்போமா. ஆராதனைக்குரியவர், ஆராதனை தேவன், வெற்றி வேந்தன் இந்த காலை வேளையில செய்யக்கூடிய நாட்டுமாராக வாயில திறந்து அப்பாவை துதிக்கிறோம். இயேசு மகாராஜனே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, கரங்களை தட்டி நமக்காக ஜீவன் தந்த தெய்வத்துக்காக, நம்மை தேடி வந்த தெய்வத்துக்காக ஓ we worship you Lord. அன்பின் தேவன், மருத்துவராஜன், வல்லமை நிறைந்தவர், அற்புதங்கள் செய்பவர், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேல் தெளிக்கப்படுவதாக. தேவனுடைய ரத்தம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒவ்வொரு சிரசு வீட்டிலும் தெளிக்கிறோம். சத்துருக்கு அதிகாரம் இல்லை. எங்களுடைய ஜனங்களை தொட அவனுக்கு அதிகாரமே இல்லை. ரத்தத்தின் அன்றைக்கு வருகிறோம் ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே, சாரோனி ரோஜாவே, கள்ளத்தாச்சினி புஷ்பமே, அனைத்தையும் வருபவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர். புரியுங்களா? நல்ல தேவனை, மகத்துவராஜனை மனதார மனதார வல்லமை நிறைந்தவரே,
சர்வ வல்லவரின் இடரின் நங்குமா இது பரவசிலாக்கியவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் கூடுவார் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் கூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் கூடுவார் இயேசுவே வல்லமை
உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவர் இருக்கிற இடத்துல பலவீனங்கள் இருக்காது. அவர் இருக்கிற இடத்துல அசுத்த ஆவிகள் இருக்க முடியாது. அவர் இருக்கிற இடத்துல எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். ஆமென். ஹalleluya. அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் அருகிலே இருக்கிறார். ஹalleluya. ஓரி மாலகர சந்தனலமா. ஆவியானவரே நீ வந்தால் போதும் ஆண்டவரே. எல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கும். எதெல்லாம் நீங்க முடியல நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிய செய்வார். இந்த வருடம் முடிவதற்குள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும். அன்பே எங்கள் ஆருயிரே உம்மை ஆராதிக்கிறோம். அன்பின் ஆவியானவர் இந்த கால வேளை நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் அன்பினால் நிரப்புவாராக. ஹalleluya. எங்களை நிரப்ப வந்திருக்கிறவர். ஹalleluya. நான் சீருக என்ன
வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு அஞ்சி
தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலம் உயர்வதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு பயந்து நடப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை மேன்மைப்படும். தம்பி, இந்த கால வேளையில தேவனுக்கு பயந்து நடப்பேன் என்று சொல்லி உன் ஆத்மாவை உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புவிப்பாய் என்றால் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை, உன் குடும்பத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பே இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அவர் மாத்திரம் வாழ்க்கையை ஆட்கொண்டார். உலக காரியங்கள் அல்ல, ஹல்லேலூயா, சிற்றின்பங்கள் அல்ல, ஆட்கொண்ட ஆவியானவர் காலவேளையில் இருதயங்களை ஆட்கொள்வாராக. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, தாயை போல் தேற்றி நீ தந்தை போல் எவ்வளவு அழகாய் நம்ம தேற்றி தோழிகள் சுமந்து வந்தார். தேற்றி நீ தந்தையார் உட்கார்ந்து அழுது கொண்ட நேரத்தில் அப்பா தான் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம ஆற்றினாரு, மகனே மகளே நீ கவலைப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன், உன் வாழ்க்கையை நான் ஜெயமாக நடத்துவேன் என்று சொன்னாரு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வமாய் நமக்கு உலாவினார், எவ்வளவு நல்ல தெய்வமாய் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். இனியும் அப்பா நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நம்முடைய கண்ணீர் கவலை குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இயேசுவின் மகிமையை நிறைவாக்குவார். நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். வெட்கத்துக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, மீதியான வேலையில பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீ வந்திருக்கிற ஒவ்வொரு ஜெயங்களோட தேவை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவனோட தேவை என்ன என்பதை அறிந்து நீ நிறைவேற்றும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். உன்னோட மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. எல்லா நாச மோசங்களுக்கும் அழிவுகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளை விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. உங்க தெய்வீக ப்ரொடெக்ஷன் உங்க பிள்ளைகளோடு இந்த வாரம் முழுவதும் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தால மாறி போவதாக. சுக பலன் ஆரோக்கியம் உடைய பிள்ளைகளுக்குள்ள பாய்ந்து செல்வதாக. உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.